ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம லைவ் தக்கல் டிக்கெட் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து எப்படி வந்து தக்கல் டிக்கெட் வந்து ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி டீட்டெயில் இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நீங்கள் எப்போ தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து டெஸ்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ஒரு முக்கியமான ரோல் தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணுறதுக்கு. ஸோ ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதில் ஃபஸ்ட்டு வர லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். உங்களுக்கு வந்து அப்லோட் ஸ்பீட், டவுன்லோட் ஸ்பீட், லேட்டன்சி இது மூணும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் ஸ்பீட் வந்து பார்த்திங்கன்னா 40 Mbps இருக்குது, அண்ட் அப்லோட் ஸ்பீட் 33.7 அண்ட் லேட்டன்சி 28 ms இருக்குது. ஸோ இது எல்லாமே தக்கல் டிக்கெட் போடுறதுக்கு கொஞ்சம் ஓகே தான், சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்த பேஜுக்கு வந்து ஈஸியாக நேவிகேட் ஆகி டக்குன்னு வந்து தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ரயில்வே ஆப்பில் தான் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து போட போகிறோம். ஸோ இப்போது அந்த சிசியில் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் ஒன்லி அந்த 10 o'clock மட்டும் தான் ஓப்பன் ஆகும். பிகாஸ் அது மற்ற ட்ரெயின்ஸ் மாரி இப்போது நான் ஏசி, ஏசி அப்படின்ற மாரி வந்து செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து சிசி அண்ட் ஏசி இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து சிசியில் தான் ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண போகிறோம். கரெக்டாக 10 o'clock வந்து ஓப்பன் ஆகிரும், சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து மாஸ்டர் லிஸ்ட் நம்ம வந்து அப்டேட் பண்ணல. பிகாஸ் ஒரு பேசஞ்சர் தான் இருக்காங்க. ஒரு பேசஞ்சருக்காக நம்ம மாஸ்டர் லிஸ்ட் வந்து அப்டேட் பண்ண மாட்டோம். ஒரு 2-3 பேர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வந்து கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புது. கரெக்டாக திருப்பூர், ஈரோடு, சேலம் அண்டு இந்த 3 ஸ்டாப் தான் நிற்கிது நடுவில். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் போய் ரீச் ஆகுது, சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக 6:33 பிளாட்ஃபார்ம் வந்து 6:35 வந்து ஷார்ப்பாக வந்து திருப்பூர்லேருந்து கிளம்புது. கோயம்புத்தூரில் வந்து வருது இந்த எக்ஸ்பிரஸ், சரிங்களா? கரெக்டாக 3 ஸ்டாப் தான் இருக்கும். அதேமாரி ஃபாஸ்ட்டாகவும் போயிடும் மற்ற ட்ரெயின்ஸை வந்து கம்பேர் பண்ணுறப்போ. ஸோ அதையும் அந்த டீட்டெயில்ஸை நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ போட்டப்போ இந்த ரயில்வே ஆப்பில் டைமிங் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த டைம் வந்து சிங்க் ஆகலை. ஸோ இந்த டைம் வந்து பார்க்காதீங்க. நீங்கள் வந்து எப்பயும் போல் இந்த ஃபோனில் இருக்க டைமையும் வந்து இந்த ரயில்வே டைம் வந்து சிங்க் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தக்கல் எப்போ ஓப்பன் ஆகுதோ கரெக்டாக நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த டைம் வந்து நம்ம செக் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ தக்கல் டிக்கெட் போடுறதுக்கு என்னென்னலாம் முக்கியமான விஷயம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த 11 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தக்கல் டிக்கெட் வந்து வித்தின் 1 minute நீங்கள் வந்து தக்கல் டிக்கெட் போட்ட முடியும் உங்களால். ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் நம்மளுமே ஒவ்வொரு தடையும் டிக்கெட் வந்து புக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போது மணி கரெக்டாக 10 ஆயிடுச்சு, சரிங்களா? ஸோ நான் வந்து கிளிக் பண்ண உடனே ரெஃப்ரெஷ் ஆகுது. ரெஃப்ரெஷ் ஆன உடனே அடுத்த பேஜுக்கு வந்து இப்போ நேவிகேட் ஆகுது. ஸோ நேவிகேட் ஆனோடனே நீங்கள் ஆல்ரெடி மாஸ்டர் லிஸ்ட் அப்டேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா ஆட் எக்ஸிஸ்டிங் கொடுத்துருங்க. அப்படின்னு ஆட் நியூன்னு கொடுத்துட்டு கரெக்டாக நேம் அண்ட் ஏஜ் அண்டு ஜெண்டர் இதெல்லாம் கொடுக்கணும், சரிங்களா? அண்ட் பர்த் ப்ரிஃபரன்ஸ் இருந்தால் பர்த் ப்ரிஃபரன்ஸ் விண்டோ சைட் கொடுத்தாச்சு. அண்ட் மீல் ப்ரிஃபரன்ஸ் கேட்கும். வெஜ், நான்வெஜ், டயபெட்டிக் வெஜ், நான் டயபெட்டிக் வெஜ்னு சொல்லிட்டு கொடுக்க. வெஜ் நீங்கள் வேணும் அப்படின்னா கொடுங்க, வேணான்னா அப்படியே வந்து பிளாங்காக விட்டுருங்க. இப்போ நம்ம அந்த 2 செக் பாக்ஸையும் வந்து கரெக்டாக வந்து செக் பண்ணியாச்சு. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டோம். ஸோ ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் கொடுத்தோடனே நமக்கு வந்து லோட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு பிளிங்க் வந்து வரும். அந்த பிளிங்க் ஆன உடனே நமக்கு வந்து அடுத்த பேஜ் வந்து நேவிகேட் ஆகிரும். அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஒரு தடவை லைவ் டிக்கெட் புக் பண்ணுறப்பையும் அந்த பிளிங்க் வந்து பார்த்திங்கன்னா வரும், சரிங்களா? இப்போ ஒரு பிளிங்க் வந்துச்சு பார்த்திங்கன்னா, அந்த பிளிங்க் ஆனோடனே அடுத்த பேஜுக்கு வந்து ஈஸியாக நேவிகேட் ஆகிரும் அப்படின்ற மீனிங். ஸோ இப்போ நமக்கு அடுத்த பேஜும் வந்து நேவிகேட் ஆகிரும் கொஞ்சம் நேரத்துலேயே. ஸோ தக்கல் டிக்கெட் புக் பண்ணுறப்போ மட்டும் நீங்கள் வந்து இந்த இன்டர்நெட் ஸ்பீட் அப்புறம் இந்த பேஜ் விட்டு வெளியே வர்றது இந்த மாதிரிலாம் வந்து பார்க்காதீங்க. ஸோ அப்படி பேஜ் விட்டு வெளியே விட்டோம்னா தக்கல் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. இந்த கேப்சா வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு புக் நவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அவசரமாக புக் பண்ணுறப்போ இந்த கேப்ஷன் வந்து அந்த கேப்சா இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேப்சா வந்து கரெக்டாக வந்து டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவசரத்தில் மாற்றி போட்டிங்க அப்படின்னா இதனால் வந்து திரும்ப நம்ம கேப்சா போடுற மாதிரி வரும், டிலே ஆயிரும். ஸோ நம்ம வந்து யூபிஐயில் தான் நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். அதனால் யூபிஐ கொடுத்துட்டு பே யூஸிங் யூபிஐ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்குறோம். இன்னும் லோட் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் வந்து வேலட் வந்து எப்போ யூஸ் பண்ணலாம்னா ரெகுலராக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் வேலட் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா யூபிஐ ட்ரான்சாக்ஷன் போகிறது பெட்டர். இப்போ நம்ம வந்து பே யூஸிங் எனி யூபிஐ ஆப் அப்படின்னு கொடுக்குறோம். நம்மக்கிட்ட வந்து ஃபோன்பே இருக்குது. ஸோ ஃபோன்பேயில் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. கரெக்டாக பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 10:01 நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து ஓகேன்னு கொடுத்துட்டு லோட் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக 5 minutesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த டைம் ரன் ஆகிட்டு இருக்கப்போ நீங்கள் வந்து வெளியே வந்துடாதீங்க, இந்த பேஜ்லேயே இருங்க. இப்போ இந்த நம்ம ட்ரெயின் டிக்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா 10:02 வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்து நமக்கு வந்துடுச்சு. இதேமாரி நம்ம கேட்ட மாரி அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து விண்டோ சைட் கொடுத்துருந்தோம். ஸோ சேம் நம்ம கேட்ட ப்ரிஃபரன்ஸே தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா C2ல் வந்து டிக்கெட் கிடச்சிருக்கு. அண்ட் டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1375 இருந்துச்சு. பட் இப்போ வந்து 1264 தான் வந்துச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜ் வந்து 62ன்னு கொடுத்துருப்போம். இதனால் வந்து அந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கன்சிடர் பண்ணி நமக்கு வந்து டிக்கெட் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிக்கும், சரிங்களா? ஸோ இது எல்லா ட்ரெயின்ஸ்க்கும் அப்ளிகபிள். நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஏஜ் போட்டிங்க அப்படின்னாவே
60க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஏஜ் அந்த சீனியர் சிட்டிசன் கன்செஷனில் அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாயிரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா ஒரு ½ hourக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவும் இல்லை மெயிலுக்கும் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை பண்ணிங்கன்னா ஆக்ஷன் நாட் அலோடட் அப்படின்ற ஒரு எரர் வந்து வரும் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து அந்த மெயில்லேயே வந்து டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகி வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இன்டர்நெட் ஸ்பீட் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி நல்லா இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி 2 minutesல மேக்ஸிமம் 2 minutesல வந்து டிக்கெட் வந்து கிடச்சிரும். அப்படின்னா 1 minuteலேயே டிக்கெட் வந்து கிடச்சிரும். ஸோ மறக்காமல் அதை மட்டும் செக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த இடத்துல இன்டர்நெட் இல்லை அப்படின்னா நீங்கள் எங்கே வந்து இன்டர்நெட் கிடைக்குதோ அங்கே போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த போர்டிங் ஸ்டேஷன் ஆப்ஷன், போர்டிங் பாயிண்ட் சப்போஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்கும். அப்படி வேணாம் அப்படின்னா நோட் கொடுத்துருங்க, வேணும்னா எஸ்ன்னு கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து இந்தியன் ரயில்வேஸோட முக்கியமான ஒரு அப்டேட் இருக்குது. என்னென்னா ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து இந்த திருவண்ணாமலைக்கு வர்றாங்க. உங்களுக்கே தெரியும் இப்போ December 3 வந்து கார்த்திகை தீபம் வருது. அதனால் மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்க பீப்புளெலாம் திருவண்ணாமலைக்கு சாமி பார்க்கறதுக்கு மலை சுற்றுறதுக்கெல்லாம் போவாங்க. ஸோ அதுக்காக வந்து இந்தியன் ரயில்வேஸ் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கேருந்து வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருநெல்வேலியிலேருந்து திருவண்ணாமலைக்கு வருது. இப்போ திருநெல்வேலிக்கு வந்து எந்த டைமில் வந்து கிளம்புது அப்படின்னா December 3 அன்னைக்கு நைட்டு 9:30 மணிக்கு அந்த ட்ரெயின் 9:30 மணிக்கு வந்து அங்கேருந்து கிளம்பி அதுக்கு மறுநாள் December 4 காலையில் கரெக்டாக 8:30 மணிக்கு திருவண்ணாமலை வந்து ரீச் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து தீபமும் பார்த்துட்டு அன்றைக்கி சாமியும் வந்து பார்த்துடலாம். சாமியை பார்த்துட்டு சேம் டேவே வந்து அந்த ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஜர்னியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. திருவண்ணாமலையில் December 4 நைட் வந்து பார்த்திங்கன்னா 7:55க்கு அந்த ட்ரெயின் அங்கேருந்து திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி கரெக்டாக அதுக்கு அடுத்த நாள் 8:30 மணிக்கு திருநெல்வேலி போய் ரீச் பண்ணுது. இது எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, விருதுநகர், கோயில்பட்டி அண்டு திருநெல்வேலி. ஸோ இப்படி தான் வந்து இந்த ரூட் வந்து போகுது. சப்போஸ் சவுத் சைட்லேருந்து யாராவது வந்து திருவண்ணாமலைக்கு வந்து வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தீபம் வந்து பார்க்கணும், மலை சுற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போயுமே வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்லீப்பர் கிளாஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 480 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ 3 tier ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1180 rupees. அதேமாரி 2 tier ஏசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 1680 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸில் வேணுமோ நீங்கள் வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா. தீபம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரெயின்ஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் தான் உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் இன்னொன்று முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இந்தியன் ரயில்வேஸில் இப்போது அந்த ஏசி கிளாஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்ஷீட் அண்ட் பில்லோஸ் எல்லாமே கொடுப்பாங்க. பட் ரீசெண்டாக கொடுத்த இந்தியன் ரயில்வேஸ் அப்டேட் படி நான் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸுக்குமே வந்து இந்த பில்லோ அண்டு பெட்ஷீட்ஸ் இதெல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து பெட்ஷீட் மட்டும் வேணும் அப்படின்னா 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பில்லோ அண்ட் பில்லோ கவர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா உங்களுக்கு 30 rupees வந்து சார்ஜ் பண்ணாங்க. இல்லை ப்ரோ எனக்கு வந்து 3மே வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 50 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இது என்னையிலேருந்து எஃபெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த January 1, 2026 எஃபெக்டிவ் சரிங்களா. பட் இது எல்லா ட்ரெயின்ஸ்க்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல, ஒரு செலக்டடாக 10 ட்ரெயின்ஸ்க்கு மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு இதோட வரவேற்பு எப்படி இருக்குது மக்கள்கிட்ட அப்படின்றத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற எக்ஸ்பிரஸ்க்கெலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். பிகாஸ் நமக்கு தெரியும் மோஸ்ட்லி நம்ம வந்து முக்கியமான விஷயத்துக்காக தான் நம்ம இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து சூஸ் பண்ணுவோம். அண்ட் இது வந்து ரொம்ப பட்ஜெட்டாக இருக்கும். சரி கம்பேர்ட் டு ஏசி கிளாஸஸில் அப்படியே டபுளாக வரும். இப்போது நார்மலாக இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பரில் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அதேமாரி இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஏசி கிளாஸில் ட்ராவல் பண்ணுறப்போ ரொம்பவே குளிர்றதான் வந்து நினைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. இது 2 முக்கியமான விஷயத்தால் தான் நம்ம வந்து நான் ஏசி ஸ்லீப்பர் கிளாஸில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, இந்த கொண்டு வந்தது வந்து ஒரு நல்ல விஷயமா என்ன அப்படின்றது அண்ட் உங்களோட கன்சர்ன் என்ன அப்படின்றதையும் வந்து கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து ட்ரெயின் ரிலேட்டட் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டை லீவ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுப்போம். அண்ட் நம்ம வந்து Instagram பேஜ் அண்ட் Facebook பேஜ் வந்து வச்சுருக்கோம். ஸோ ரெகுலராக கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயே வந்து அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதுலேயே வந்து DM பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம Instagram பேஜ் அண்ட் Facebook பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஏதாவது லைவ் தக்கல் டிக்கெட் வேணும், இந்த ரூட்டில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ, ட்ரெயின் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியுமா, இல்லை என்ன மாதிரியான ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாரி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் என்ன டவுட் கேட்குறீங்களோ நம்ம வந்து FAQலாம் நிறைய போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து என்ன கொஸ்டின் கேட்குறீங்களோ அதுக்கான ரிப்ளை வீடியோ வந்து நம்ம சொல்யூஷனாக சொல்லி வீடியோ வந்து போட்டிருப்போம். நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள்.
இந்த மாதிரியான ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் வந்து கூட வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.